அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் இந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, எதிரிகள் இல்லாமல் இருந்தால் இந்த பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டிருக்காது. பாசிட்டிவ் மட்டுமே இருந்தால் அந்த பரிணாம வளர்ச்சி வந்திருக்கிறது வாய்ப்பில்லை. எப்படின்னா, பஞ்சபூதங்கள் எல்லாத்துக்கும் பாசிட்டிவ், சரியா? அது அது மழையாக, அளவான மழையாக பொழிந்து அது குளம் குட்டையில் தேங்கி நிலங்களில் தேங்கி இருந்துச்சுன்னா நம்ம அதை உணவு உற்பத்தி பண்ணால் நம்ம குடிநீராகவும் பயன்படுத்தலாம், குளிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், நம்மளை சுத்தப்படுத்திக்க பயன்படுத்தலாம். அதுவே அதிக மழையாக பொழியும் பொழுது அது நமக்கு ஆபத்தை தான் ஏற்படுத்துது. அதனால தான் மனுஷன் மழையிலேருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இந்த ரெயின், மழையிலேருந்து பாதுகாப்பு வேணுங்கிறதுக்கு தான் முதல்ல ஒரு இருப்பிடத்தை தேடணும். அந்த எல்லா உயிர்களும், அனைத்து உயிர்களும், அது எறும்புலேருந்து அது சின்ன சின்ன மிருகங்கள் வரைக்கும், சின்ன சின்ன பூச்சிப்புழு வரைக்கும் அது ஒரு பொந்துக்குள்ளே போய் உட்காந்துக்கும். அதை பார்த்து தான் அந்த மழையிலேருந்து நம்மளை பஞ்சபூதங்கள்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நம்ம குகையை தேடணும். அது மாதிரி காற்று அப்படி தான். காற்று கரெக்டாக வந்துச்சுன்னா நமக்கு நல்லது. காற்று இல்லாமல் வாழ முடியாது, நீர் இல்லாமல் வாழ முடியாத மாதிரி. அதே காற்று புயலாக மாறினா நம்மளை காப்பாற்றிக்கணும். அப்படி நம்ம பஞ்சபூதங்களே நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே, எங்கள் தாய் தந்தை, எங்கள் தெய்வம் நீங்கள் தான் சொல்லிட்டு மழை பெய்யும்போது அப்படியே நம்ம அப்படியே படுத்து கிடக்க முடியாது. நமக்கு ஜன்னி வந்து தான் சாகணும். அதே மாதிரி காற்று புயல் அடிக்கிறப்ப நம்ம அப்படியே காற்றே, எல்லாம் வல்ல காற்றே நீயே என்ன கடவுள்னு சொல்லிட்டு நம்ம நிற்க முடியாது. அந்த அடிக்கிற புயலை நம்மளை தூக்கி எங்கேயோ போட்டு போய்டும், நம்ம செத்துருவோம். உடம்பு முடியாமல் போய் ஏதோ நமக்கு ஒன்று ஆகிடும். அப்போ அதனால் குகையில் போய் இருக்கிறோம். ஸோ இந்த பஞ்சபூதங்களில் பாசிட்டிவிட்டி நம்ம நிறையா இருந்தாலும் அதில் நெகட்டிவான சில கேரக்டரும் உண்டு. நெருப்பும் அப்படித்தான். நெருப்பு நமக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த நெருப்புக்குள்ளே நம்ம போக முடியாது. நெருப்பு நம்ம மேலே பற்றக்கூடாது. நெருப்பு தான் நமக்கு எல்லாமே. நெருப்பு தான் நம்ம சிவன்னு சொல்லி கும்பிட்றோம். நமக்கு எல்லாம் நம்ம வயிற்றுலேயே நெருப்பு இருக்குது, அதுதான் ஜீரணம் பண்ணுதுன்னு எல்லாத்தையும் நம்ம உணர்கிறோம். அதுக்காக நெருப்பு நம்ம அணைச்சிக்க முடியாது. நெருப்பு எரியிறப்ப அதுக்குள்ளேயும் போக முடியாது. அதுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதில் பாசிட்டிவும் இருக்குது, பஞ்சபூதங்களில் நெகட்டிவும் இருக்குது. பயங்கரமாக காடு எரிஞ்சிட்டு இருக்கிறப்ப என்னுடைய காடு என்னை ஒன்றும் பண்ணாது, என் சிவம், என் நெருப்பு எனக்கும் அப்படின்னு போக முடியாது. அதனால் ஒவ்வொரு இயற்கையோட படைப்பில் பாசிட்டிவிட்டியும் உண்டு, நெகட்டிவிட்டியும் உண்டு. அந்த பாசிட்டிவை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அதிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது எப்படிங்கிறதுக்கு தான் அந்த பரிணாம வளர்ச்சியில் நம்ம பஞ்சபூதங்கள்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம குகைக்குள்ளே போனோம். அப்புறம் வீடு கட்டணும், கூரை வீடு, அப்புறம் ஓட்டு வீடு, இப்போ மாடி வீடு, இப்போ 10 அடுக்கு 20 அடுக்கு மாடின்னு போயிட்டோம். அதே மாதிரி ஒரு எலி எடுத்துங்களேன். ஒரு எலி தன்னை கழுகிட்டேருந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, பூனை நாய்கிட்டேருந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அது ஒரு ஓட்டப்பட்டு அந்த ஓட்டக்குள்ளே போய் தான் அது வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. முயலும் அப்படி தான். சகல மிருகங்கள் இதில் மேக்ஸிமம் பறவைகள் கூட போய் சந்து புந்தில் தான் வாழுது, சில மரக்கட்டுகளில் தான் வாழ்ந்துக்குது, அதுவும் முடிஞ்சுக்குது. சில பறவைகள் கூடு கட்டுது. அது மாதிரி நமக்கு இந்த எதிரின்னு ஒருத்தவங்க இருந்தால் தான் அது நம்ம பரிணாம வளர்ச்சியில் நம்ம முன்னேற்றங்கிற ஒன்றே வருது. அறிவியல் வளர்ச்சியும் அப்படி தான் வந்திருக்கு. அதனால் நம்ம எதிரி ஒருத்தங்க இருக்காங்கன்னு நினச்சிட்டு நம்ம அவங்கள போய் அவங்கள எப்படி ஒழிக்கிறதுன்னு யோசிக்காமல் அவங்க பார்த்து நம்மளை வியக்கிறது எப்படிங்கிறதுக்காக அவங்கள ஒரு உதாரணமாக வச்சுக்கிட்டு நம்ம தொழிலில் ஜெயிக்கணும், மேன்மை நிலைக்கு வரணும். எதிரியே அவங்க மூக்கில் விரல வச்சாக ஜெயிச்சிட்டான்டா, அவங்கள அப்படியே ஒழிச்சிடலான்னு பார்த்தோம். அவன் ஒழிஞ்சு போகாமல் உயர்ந்து போயிட்டானேன்னு அவங்க பிரமிக்க வைக்கணும். அதனால் எதிரின்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு வருத்தப்படாதீங்க. அந்த எதிரி உலகத்தில் இருக்கலாம், உறவுகளில் இருக்கலாம், இல்லை நண்பனே எதிரியாக மாறலாம், இல்லை உடன் பிறந்தவங்களும் எதிரியாக மாறலாம். அவங்க எதிரியாக மாறினாங்கன்னா அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துங்க. அதனால் நீங்கள் உடஞ்சி போய் ஒரு மூலையில் உட்காந்துடாதீங்க. நீங்கள் வளர உங்களுக்கு இன்டெரக்டாக உங்களை தூண்டி விட்றாங்கன்னு நினச்சிக்கோங்க. அதனால் எதிரியை பார்த்து தூண்டி விட வேண்டாம், சோர்ந்து விட வேண்டாம். அதை ஒரு வாய்ப்பாக நினைத்து கொண்டு அந்த வைராக்கியத்தை மனசில் ஏற்றுக்கொண்டு எங்கே நீங்கள் அவமானங்களை சந்திக்கிறீங்களோ, எங்கே அசிங்கங்களை சந்திக்கிறீங்களோ, யார் உங்களை கீழே நடத்துகிறாங்களோ, யார் உங்களுக்கு எதிராக செஞ்சு சூழ்ச்சி வழியில் சிக்க வச்சு உங்களை ஒழிக்கிறாங்களோ, நீங்கள் அப்படியே அதை மனசில் வச்சு அப்படியே கடுமையாக உழைத்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னா அந்த எதிரி கூட உங்களை பார்த்து ஒதுங்கி போயிடுவாங்க. ஸோ எதிரியும் தேவைதான் வாழ்க்கையில் நாம் வளர. பரிணாம வளர்ச்சி ஏற்படுறதுக்கே அந்த நேர்த்தன்மை எதிர்த்தன்மைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ அறிவியல் முன்னேற்றம் வந்திருக்கு. அந்த மனசில் வச்சு நான் எங்கே போனாலும் எதிரிகள் கூட்டம் என்னை துரத்துகிறதே, என்னை உருப்பட விடாமல், என்னை வாழ விடாமல் எனக்கு கேடு செய்கிறார்கள்னு நினச்சி கவலைப்பட வேண்டாம். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுன்னு அதை நீங்கள் ஒரு வாய்ப்பாக எடுத்து, அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து ஜெயிச்சு காட்டுங்க. எல்லாம் வல்ல இயற்கை எல்லாத்தையும் படைச்சிருக்கு. நேர்முகமான விஷயத்தையும் படைச்சிருக்கு, எதிர்முகமான விஷயத்தையும் படைச்சிருக்கு. சரியா? உறவையும் படைச்சிருக்கு, உறவுகளையும் படைச்சிருக்கு, எதிரிகளையும் படைச்சிருக்கு. ஸோ ஆகலால் எதிரிகளை கண்டு கொண்டு விடாமல்
எல்லா துறையில் நீங்கள் இருந்தாலும் உழைத்து உயருங்கள். அதை நல் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். அனைவரும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.